நீங்கள் தம்ப்நெயில் டைட்டில் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், நம்ம இன்னைக்கு பாண்டி பஜார் தான் போக போகிறோம். பாண்டி பஜாரில் ஏன்டா சுற்றுற, இங்கே நிறைய இடம் இருக்குது, ஏன் அங்கே போகிறோன்னா அங்கே தான் ஒரு காலத்து சென்னையோட அடையாளனாலே பாண்டி பஜார் தான். அதான் சரி பாண்டி பஜாருக்கே போகலாம், எப்படியும் நம்மளுக்கு யூடியூப்லேருந்து கோடி கோடியாக இன்கம் வருது, அதை போய் அங்கே ஸ்பெண்ட் பண்ணலான்னு நம்ம அங்கே போகிறோம். ஆமாம், அடுத்து அங்கே போயிட்டு என்னென்ன பண்ண போகிற அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது வந்து நம்ம அங்கே போயிட்டு நிறைய ட்ரெஸ்ஸு வாங்க போகிறோம், எல்லாமே வாங்க போகிறோம். ஏன்னா அது நான் வீடியோ வந்து ஆல்ரெடி எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் இன்ட்ரோ அவுட்ரோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா இன்ட்ரோ வந்து இப்போ அடுத்த நாள் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா இன்ட்ரோனா வீடியோவுக்கு முன்னாடி, அவுட்ரோனா வீடியோவுக்கு எண்டு, அதுதான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறோம், ட்ரெஸ்ஸு வாங்கி ஷாப்பிங் பண்ண போகிறோம், முக்கியமாக சாப்பிட போகிறோம். ஓகேவா? அதான் சாப்பிட்டுட்டே அதோட ரிவ்யூ, அங்கே எப்படி இருக்குது, சாப்பாடுலாம் நல்லா இருக்கா, அதோட ரிவ்யூ எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பக்காவாக தெளிவாக சொல்கிறேன். தூய தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துலேயும் கலந்து சூப்பராக சொல்லியிருப்பேன். மறக்காமல் வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இதுதான் நம்மளோட மெயின் என்ட்ரன்ஸு பாண்டி பஜாரில். போங்க, இப்படிதான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னு பாருங்க. நம்ம இப்போ தான் இங்கே கரும்பு ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த வெயிலுக்கு கரும்பு ஜூஸ் நல்லது, அதான் கரும்பு ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ சரியான வெயிலாக இருக்குது. வந்தால் ரொம்ப குளிராக இருக்குது, இல்லைனா ரொம்ப வெயிலாக இருக்குது. என்னென்னே புரியல இந்த சென்னை வெதரை பற்றி. அதான் இங்கே நம்ம அந்த கரும்பு ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ கரும்பு ஜூஸ் குடிக்கலாம். ரியலாகவே இந்த வெயிலுக்கு செம்மையாக இருக்குது. நீங்களும் குடிங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது கைஸ். இந்த வெயிலுக்கு இந்த இளநீ, இந்த கரும்பு ஜூஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லது, நீங்களும் குடிங்க. நம்ம இந்த மரத்துக்களை தான் உட்காந்துட்ருக்கோம், செம்ம வெயிலாக இருக்காதான். இங்கே வந்து உட்காந்துட்டு அப்படியே நம்ம சுற்றி பார்க்கலான்னு, அப்படியே நம்ம சுற்றி பார்க்க தான் போகிறோம். எங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு வாங்க போகிறோம். இந்த ட்ரெஸ்ஸு என்னென்னு எல்லாமே உங்களுக்கு உள்ளே எந்தெந்த ஷாப் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இந்த சென்னையோட அடையாளமே நம்ம பாண்டி பஜார். இந்த பாண்டி பஜாரில் தான் நான் இருக்கேன். பாருங்கள், பின்னாடி அந்த ஃபயர் ஹவுஸ் ஏதோ இருக்குங்க, அந்த மாதிரி. நம்ம வந்து அந்த கைராசி போயிருப்போம். அந்த கைராசியில் என்ன வாங்கியிருப்பீங்கன்னு நீங்கள் அந்த கவரில் பார்த்துருப்பீங்க. அது ஒன்றுமே இல்லை, அது வந்து எங்கள் அம்மா ஏதோ மெட்டீரியல் அந்த கிளாத்து வாங்கினாங்க. அந்த கிளாத்து அதுதான் வாங்கினோம். அதில் ட்ரெஸ்ஸெலாம் வாங்கலை. ஏன்னா ட்ரெஸ்ஸு வந்து அங்கே பை ஒன் கெட் ஒன் ஏதோ போட்டிருந்தாங்க, பட்டு ட்ரெஸ்ஸெலாம் வாங்கலை. எங்கள் அம்மா அது ஏதோ கிளாத் வாங்கியிருந்தாங்க. கைஸ், நம்ம அப்படியே கைராசியில் நம்ம ஷாப்பிங் முடிச்சுட்டு அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னா அஞ்சப்பர்னு ஒரு சாப்பிட கடை தான் போயிருப்போம். அஞ்சன் இல்லை, அஞ்சப்பர். அந்த கடையில் நம்ம சாப்பிட்ருப்போம், பாருங்கள். என்ன சாப்பிட போகிறோம்னா பிரியாணி, மீல்ஸு, நான்வெஜ் மீல்ஸு, அடுத்து அந்த ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது சாப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குது ரிவ்யூ ஆனஸ்ட்டாக சொல்கிறேன்.
கைஸ் அடுத்து நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம், நீங்கள் அந்த வெள்ளை கூட்டத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அந்த போர்டில் பேர். ஆமாம், நம்ம வரமகாலட்சுமி அங்கே தான் வந்திருக்கோம். வெள்ளையே செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஆமாம், உள்ளே போனதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள். இங்கே எவ்வளோ பிரசாதம் கேட்டாலும் வைக்கிறாங்க. அதெல்லாம் 2-3 கப்பெலாம் எடுத்துகிட்டு போனாங்க. நான் ஒரு கப் தான் வாங்கினேன். சரி, ஒரு டேஸ்ட் சொல்கிறேன். ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு நம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே கோயில் பிரசாதம் மாதிரி அப்படியே இருக்குது. காய்ஸ் வேறு லெவலாக போட்டிருக்காங்க காய்ஸ். இங்கே கோலம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. கோலம் உங்களுக்கு காட்டினாலே அது வாங்க பாருங்க. அந்த கிளிப்பு பார்த்துருப்பீங்க. கோலம்லாம் போட்டு அப்படியே ஒரு கோயில் ஃபீல் கொடுக்குது. உள்ளே அந்த ஸ்மெல், அந்த பச்சை கற்பூரம் ஸ்மெல்லாக இருக்குது. உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. கோயில் ஃபீல் வருது. ஆமாம், ஃபுல்லாக கோயிலாக பிரசாதம் வேறு போட்டு வச்சுருக்காங்களா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே கீழே பேஸ்மெண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். அங்கே தான் ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது. மேலே கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ட்ரன்ஸு, கீழே இங்கே தான் ட்ரெஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்க மாட்டேட்டார்ல, பிகாஸ் எல்லோரும் என்னையே பார்க்குறாங்க. அதான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பேசுகிறேன். கடையில் ஒரே ஒரு அப்செட் என்னென்னா, மென்னுக்கு இல்லையா, ஃபுல்லாகவே உமன் தான் இருக்குது. உமன்லேயே இருக்காங்க. ஃபுல்லாக உமன்லேயே இருக்குது. அதான் மென்னுக்கு மட்டும் இல்லை. அதான் கொஞ்சம் இது. இந்த கடையோட பேர் வந்து வரமகாலட்சுமி. ஒரு மகாலட்சுமியோட அப்படியே நல்லா லைட்டாக பார்க்க கோயில் மாதிரியே இருக்குது. அந்த கோயில் ஃபீல் கொடுக்குது. ஆமாம், அப்படியே எங்கே போனாலும் கண்ணாடியாக இருக்குது. அப்படியே மூஞ்சி பளபளன்னு கண்ணாடியாக பார்க்குது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது கைஸ். யாருமே இல்லை இங்கே. யாருமே எல்லாம் இருக்காங்க, பட்டு சைலண்ட்டாக இருக்குது. நீங்களே பாருங்களேன். எல்லாம் மக்கள் எல்லோரும் இந்த சைடு இருக்காங்க. பார்க்கலாம். எங்கள் அம்மா ஏதோ ட்ரெஸ்ஸு வாங்குறாங்க. காஸ்ட் எல்லாமே கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். கம்மியாக இருந்துச்சுன்னா வாங்கலாம், அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படியே பாய் பாய் சொல்லிட்டு போயிடலாம். சும்மா நானே சுற்றி காமிச்சிக்கிறேன். இதுதான் ட்ரெஸ்ஸு. எங்கள் அம்மா இந்த பையனுக்கு குத்துட்டு அப்படியே போயிட்டாங்க. அதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. இல்லை, எங்கள் அம்மா ட்ரெஸ் எடுக்க போயிட்டாங்க. ஏன்னா இங்கே ஃபுல்லாக உமன்ஸ் எங்கே பார்த்தாலும் சாரீ, சுடிதார், அது இது எல்லாமே இருக்குது. எங்கள் அம்மா தான் ட்ரெஸ் எடுக்க போயிருக்காங்க. இருங்க, உங்களுக்கு அப்படியே சுற்றி காமிக்கிறேன். ஓஹோ, நம்ம ஊர் சுற்றி பாரு, இது நம்ம சென்னை தான்யா, நம்ம சென்னை தான்யா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? எப்படி வேற லெவலா வியூ? எதுக்குப்பா ட்ரெஸ் வாங்குறேன் அப்படின்னு கேட்பீங்க. அது எதுக்குன்னு அது ஒரு சர்ப்ரைஸ். அப்புறம் சொல்கிறேன். அதை மொத்தத்துக்கு எவ்வளோ நேரம் தெரியுமா ஆயிடுச்சு? இப்போ டைம் கரெக்டாக 3:30 ஆகுது. நான் கரெக்டாக வந்து 2 o'clock வந்தோம். பார்த்தா எவ்வளோ 1.5 hour அப்படியே சுற்றி ட்ரெஸ்ஸே கிடைக்கல கைஸ். அது யாருன்னா எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தருக்கு பர்த்டே. அது யாருன்னு அது சர்ப்ரைஸாக சொல்கிறேன். அது எங்கள் அம்மா ட்ரெஸ் ஏதோ வாங்கிட்டு இருக்காங்களா, அதான் சும்மா ட்ரெஸ்ஸே கிடைக்கல. அப்புறம் கஷ்டப்பட்டு இப்போ பார்த்து ஏதோ ஒன்று போட்டு ஏதோ ட்ரையல் ரூம் போயிருக்காங்க. இப்போ அது பார்த்துட்டு ஓகேன்னா தான் வரணும், இல்லைனா இங்கேயே உட்காந்துடணும். பாருங்கள், அப்படியே உட்காந்துருக்கிறான்.
வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த பாண்டி பஜாரில் எங்கே போனோம்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் சும்மா எல்லாம் ஓவரால் ரிவ்யூ பார்த்தோம். அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கைராசியோ ஏதோ கடைக்கு போயிருந்தோம் கைஸ். கைராசியில் வந்து அதாவது துணி கடை நல்லா இருந்துச்சு, நல்லா ஆஃபர்லாம் நல்லா போட்டிருந்தாங்க, நல்லா சூப்பராக வச்சுருந்தாங்க. அங்கே ஏதோ வாங்கலான்னு நினச்சேன், பட் வாங்கினேன்னா இல்லையான்னு நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. அடுத்து எங்கே போனோம், நம்ம இது சாப்பிட அஞ்சப்பர்னு ஒரு ஹோட்டல் போனோம். ஐயோ என் பேர் அஞ்சன் இருக்கு, ஆனால் நல்லாயிருக்கும்னு நினச்சி போனோம். பட்டு அங்கே எப்படி இருந்துச்சுன்னா ஓகே, அவ்வளோவா நம்ம C7 ஷவர்மா சாப்பிட்டோமே அவ்வளோ டேஸ்ட்லாம் சொல்ல முடியல. ஓகேவா இருந்துச்சு. நீங்கள் வேணா உங்கள் இஷ்டம் ட்ரை பண்ணுங்கள். பட் அதோட பெஸ்ட்டு ஹோட்டல்ஸும் இருக்குது, நீங்கள் அதையும் பார்க்கலாம். பட் அஞ்சப்பர் ஓகே டேஸ்ட்டு. அதில் நம்ம என்னென்ன சாப்பிட்ருக்கோன்னா நம்ம சிக்கன் பிரியாணி, அடுத்து எக் ஃப்ரைட் ரைஸ். ஏன்னா எங்கே போனாலும் எக் ஃப்ரைட் ரைஸ் விட மாட்டேன். ஏன்னா அது எங்கள் ஃபேமிலியோட ஒரு ஐடென்டிட்டி மாதிரி எக் ஃப்ரைட் ரைஸ். எங்கே போனாலும் நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் அப்படியே பக்கத்துலேயே இருக்கும். எக் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் பிரியாணி, அடுத்து மீல்ஸு நான்வெஜ் மீல்ஸ் சாப்பிட்ருந்தோம். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாம்பார்லாம் கொஞ்சம் இதுவாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா தான் இருக்குது ஓவரால். பட்டு எல்லோரும் நல்லா அதிகமாக சாப்பிட்ருவாங்க. எனக்கு கொஞ்சம் சாப்பிட்டோடனே ஃபுல் ஆகிடுச்சாங்க. எப்பயும் நான் வெளில போனால் நல்லா அதிகமாக சாப்பிடுவேன். பட் அங்கே போயிட்டு கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், பட் ஃபுல் ஆகிடுச்சு. அதான் அடுத்து நம்ம லாஸ்ட்டாக என்ன சாப்பிட்ருப்போம், அவ்வளோ தான். லாஸ்ட்டில் அந்த ஏதோ ஸ்வீட் மாதிரி கொடுத்தாங்க, அது அப்படியே வாயில் போட்டு அப்படியே அழகாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே அடுத்து நம்ம இந்த வரமகாலட்சுமி சில்க்ஸ்னு ஒரு இது கடை இருக்குது. காஞ்சிபுரம் வரமகாலட்சுமி சில்க்ஸ்னு அந்த பாண்டி பஜார்லேயே அந்த OnePlus ஷோரூம்னு ஒரு மொபைல் ஷோரூம் இருக்கும், அது ஆப்போசிட்லேயே இருக்கும். அதோட அட்ரஸ், அந்த பாண்டி பஜார் அட்ரஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது நான் கொடுக்கறதுனால நீங்களே போயிடுவீங்க. நான் சென்னையோட அடையாளமே நம்ம பாண்டிச்சேரி தான். ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்பயும் அப்படி தான் இருக்குது. பாண்டிச்சேரியில் பாண்டி பஜாரு. சாரி லைட்டாக இது குழம்புது, ஏன்னா வீடியோ எடுக்கிறேன். அதான் அந்த OnePlus ஷோரூம் இருக்குல்ல, அது ஆப்போசிட்லேயே அந்த வரமகாலட்சுமி சில்க்ஸ்ன்னு இருக்கும். அங்கே உள்ளே போனோம்னா அது ரியலாகவே அப்படியே ஒரு கோயில் மாதிரி இருக்குது. உள்ளே போனதுக்கப்புறம் அப்படியே அந்த கோயில் ஃபீல் கொடுக்குது. ஏன்னே தெரில. அப்படியே வெளில கூட நம்ம செப்பல்லாம் வெளில வச்சு தான் போனோம். நார்மலாக செப்பல் போட்டெலாம் உள்ளே போக முடியாது. உள்ளே போன உடனே மெயினாக என்ன பண்ணுறாங்கன்னா, மெயினாக பிரசாதம் கொடுக்குறாங்க. இந்த ஸ்வீட் பொங்கல் கொடுக்குறாங்க. போனவொடனே நல்லா நிம்மதியாக சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு நம்மளுக்கு என்ன சாப்பாடு தான் முக்கியம். அதான் போனவுடனே அதான் அந்த ஸ்வீட் பொங்கல் ஒன்று வச்சாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த டேஸ்ட்டு அந்த அதோட இந்த வரமகாலட்சுமி பிரசாதம் அப்படியே அப்படியே கோயிலில் அப்படியே கிடைக்கிற மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. அந்த வரமகாலட்சுமி அந்த பிரசாதம் ரியலாகவே அந்த அந்த அஞ்சப்பரோட கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். அதுக்குன்னு அப்படியே கமெண்ட்லாம் ஏதாச்சும் போட்டு விட்டுறாதீங்க. அதான் அந்த வரமகாலட்சுமியில் அந்த செப்பல்லாம் வெளில வச்சுட்டு டீசெண்டாக அப்படியே கோயிலுக்குள்ளே எப்படி போவோம் அப்படியே இருந்துச்சு. அது போனதுக்கப்புறம் என்ன ரூம் ஸ்ப்ரே போடுறாங்கன்னு தெரில, அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி எதுவும் அந்த ஸ்மெல்லு சொல்ல முடியாது, நீங்களும் போய் பாருங்கள். அடுத்து அங்கே ட்ரெஸ்ஸு வாங்கியிருந்தோம். ட்ரெஸ்ஸோட ரேட் வந்து 2189 ருபீஸ் ஆயிடுச்சு கரெக்டாக. ஆமாம், அங்கே ட்ரெஸ்ஸு நல்லா தான் இருக்குது. அந்த சாரீ அதெல்லாம் அந்த பழைய காலத்தில் நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஒரு கடைக்கு போனீங்கன்னா எப்படி உட்காருவீங்க, சேரில் உட்காந்துட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அங்கே போனால் அப்போ அந்த இதுவே இல்லை. அழகாக கால் போட்டுட்டு கீழே உட்காந்துட்டு அதில் அந்த சாரீலாம் அவங்க அப்படியே காமிப்பாங்க. சாரீ கீழே இப்போ உட்காந்துட்டு அழகாக சாரீ காமிப்பாங்க. நீங்கள் அப்படியே சாரீ பார்த்துட்டு அப்படியே அந்த பழைய காலத்து ட்ரெண்ட் அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்படியே இறக்கி வச்சுருக்காங்க வரமகாலட்சுமி. அதில் அடுத்து ரொம்ப இப்போ நம்மளாம் உட்காந்துருவோம், பட் ரொம்ப ஏஜ் பீப்புள் அந்த மாதிரி அவங்களாம் கீழே உட்கார முடியாதுல்ல, அதனால அவங்களுக்கும் தனியாக சேர் வேறு போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் கீழே உட்காந்தா நல்லா எனர்ஜெட்டிக்காக சூப்பராக இருக்கும். ஏன்னா கீழே உட்காந்தா பெஸ்ட்டு. கீழே உட்காந்து அழகாக சாரீ எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் சாரீ வந்து என்ட்ரன்ஸ் போனதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோராக எந்த பொருளும் தெரில அங்கே இருக்கும். அடுத்து அது மேலே கீழே நாங்கள் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே போயிட்டோம். கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போனோம். பேஸ்மெண்ட்டில் தான் அந்த சுடிதாரு ஃப்ராக் எல்லாமே இருக்குது. அங்கே போயிட்டு என்ன கலர்னு இல்லவே இல்லை. என்ன கலர் வேணுமோ எல்லாமே இருக்குது. என்ன கலர் இல்லாத கலரே இல்லை, எல்லா கலரும் இருக்குது. வைலட்டு, பர்பிளு, கிரே, ப்ளூ எல்லா கலரும் இருக்குது. உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ அங்கே போயிட்டு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஆனால் காஸ்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹையும் இல்லை ரொம்ப டவுனும் இல்லை, மீடியமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எங்கேயாச்சும் வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல சீப்பான கடையில் எடுத்திங்கன்னா சீப்பாக இருக்கும், குவாலிட்டி கொஞ்சம் லோவாக இருக்கும். ஏதாச்சும் ஹையான கடையில் எடுத்திங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும், குவாலிட்டி அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த வரமகாலட்சுமி நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மீடியமாக இருக்குது ரேட்டு, ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அந்த பியூர் பட்டு காஞ்சிபுரம் பட்டில் செஞ்சுருக்காங்க அந்த ட்ரெஸ் எல்லாமே. ஆமாம், எந்த வரமகாலட்சுமி அந்த வரமகாலட்சுமி சில்க்ஸ் ஆனவங்களாம் எனக்கு ஸ்பான்சர் எதுவும் பண்ணல. இது என் ஓன் வீடியோ, நானாக ஓனாக காசு எடுத்து போட்டு நானாக இது பண்ணுறேன். ஓகேவா? அதான் கமெண்ட் ஏதாச்சும் போட்டு விட்றாதீங்க.
அவள் தான் போன வீடியோவில் ஒரே கமெண்ட்டாக கேட்டுட்டு இருந்தீங்க பார்த்தீங்களே, ஒரே கமெண்ட்டாக கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ அடுத்து என்ன விலாக் வரும் ப்ரோ, என்ன அடுத்து என்ன வரும், இதுதான் அந்த விலாகு. அடுத்து வரமலட்சுமி அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அவள் தான் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அடுத்து அந்த லாஸ்ட்டில் ஒரு இந்த அதாவது ட்ரெஸ்ஸு வாங்கிட்டோம். அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ஜுவல்ஸ் ஏதாச்சும் வாங்கணும். எங்கள் அம்மா அப்படியே போயிட்டு அந்த அங்கே பாண்டி பார்த்தா ரோட் சைடில் ஒரு இந்த இயர்ரிங்ஸு நெக்லஸ்ஸு அந்த மாதிரி ஏதாச்சும் கடை இருந்துச்சு. அங்கே அதான் கம்மல் வாங்கியிருப்பாங்க. அதோட ரேட்டு சம்திங் இருந்திருக்கும், நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அந்த இயர்ரிங்ஸ் வாங்கினோம். நல்லா தான் இருக்குது. அந்த ரோட்டில் நிறைய ஜுவல்லரி கடை, இப்படி போனீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஜுவல்லரி கடை, பக்கத்தில் வந்து குட்டி குட்டியாக ஷாப்ஸாக இருக்குது. அங்கே வந்து ஸ்மார்ட் பஸார், அந்த பிக் பஸாரும் இருந்துச்சு, பட் அது மூடி வச்சுருக்காங்க. அடுத்து அங்கே மெக்டொனால்ட்ஸும் இருக்குது, கீதா கெஃபே, மெக்டொனால்ட்ஸு, என்ன சாப்பிடணுமோ எல்லாமே இருக்குது. காசும் இருக்குது, வேணும்னா போயிட்டு சாப்பிட்டுட்டே வாங்க. அஞ்சப்பல்ல நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும். பட்டு கொஞ்சம் மீடியமாக அவ்வளோ எனக்கு சாட் ஓகே, ஒரு 5க்கு ஒரு 3 அந்த மாதிரி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓகேவா இருக்குது. வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதோட பெட்ரு ஹோட்டல்னாலும் உங்கள் இஷ்டம், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அங்கேருந்து அப்படியே நம்ம இந்த 3 கடையோ 4 கடையோ போனோம் கைஸ். ஃபஸ்ட்டு கைராசி, அடுத்து அந்த அஞ்சப்பர் ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டோம். அடுத்து இங்கே வரமலட்சுமி, காஞ்சிபுரம் வரமலட்சுமி சில்க்ஸ் அங்கேயும் போனோம். போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்படியே பாண்டி பஜார் போயிட்டு அப்படியே வந்துட்டோம். அவள் தான் இந்த பாண்டி பஜார் விலாகு. பாண்டி பஜார் வந்து ஸ்டார்டிங்கில் நான் வேறு எங்கேயா டி நகரில் அப்படி சுற்றலான்னு பார்த்தேன். பட்டு சரி பாண்டி பஜார் போவோமே, நிறைய கமெண்ட் வேறு வந்துகிட்டே இருக்குது, பாண்டி பஜார் போங்க ப்ரோ, பாண்டி பஜார் போங்க ப்ரோன்னு. அதான் நம்ம சரி பாண்டி பஜார் போயிடலான்னு பாண்டி பஜார் போயிட்டு அப்படியே உங்களை சுற்றி பார்த்துட்டு அப்படியே காமிச்சிருப்பேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம். அத்துடன் உங்கள் அஞ்சன் கிரண், உங்கள் ஆன்சர் பசங்க. நன்றி, வணக்கம்.